எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மாதவன் வாங்க, உள்ள வாங்க. மாதவன் வாங்க, உட்காருங்க, சாப்பிடலாம். இருக்கட்டும், பரவாயில்ல டாக்டர், நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சரி, என்ன மாதவன் சொல்லுங்க. மேடம், இன்னைக்கு பாட்டியோட ஹாஸ்பிடல் பில் கட்டணும், அதான் செக்ல சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமால, இன்னைக்கு காலையிலேயே அத்தைய பார்க்க வரதா சொல்லியிருந்தேன். சரி, நீங்களும் கூட வாங்க, நேர்லயே போய் பணத்தை கட்டிடலாம். சரி சீதா, நான் போய் அத்தைய பாத்துட்டு வந்துறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு போதும், நேரமாச்சு. வாங்க மாதவன். ஐயோ, எல்லாரும் பாத்துக்கோங்க. ராஜ மீனாட்சி அம்மா சீதா கிட்ட பர்மிஷன் கேட்காம எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏங்க ஏங்க என்ன இப்படி வம்பல மாட்டி விடுறீங்க? இன்னைக்கு மீனாட்சி மேடம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? சீதாக்கா, மேடம் எப்பயும் கோவமா இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்றாங்க, யாரு மூலமா வந்தாலும் சந்தோஷம்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சீதாக்கா? எனக்கும் தெரியாது மகிழினி. காலையில சாமி முன்னால சீட் போட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பவே கேசரி பண்ண சொன்னாங்க. நான் ஏதாவது விசேஷமானு கேட்டேன். அத எல்லாரும் முன்னாடியும் சாப்பிடும்போது சொல்றேன்னு சொன்னாங்க. அதான் வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, அதுதான் விஷயம். சரி, பாட்டியே பார்க்க போறாங்க. பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி நல்லா தான் இருக்காங்க. மூட்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டாங்க. தூரமா இருக்கிறதால அடிக்கடி போய் பார்க்க முடியல. நானும் பாட்டிய பார்த்து 10 நாள் ஆகுது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் பாட்டியை போய் பார்த்துட்டு வரலாமா? அதுக்குள்ள அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துடுவாங்க நந்திதா. உண்மையை சொன்னா பாட்டி இல்லாம எனக்கு தான் ஒரு கை உடைஞ்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா என் கூட சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லையே. அக்கா இந்தாங்கக்கா. ஏய், இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கு செய்யற மகிழினி? நான் பாத்துக்கிறேன், விடு. நீங்க ஒருத்தர் மட்டும் எப்படிக்கா எல்லா வேலையும் செய்வீங்க? நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேனே, நானும் தானே இந்த வீட்ல சாப்பிடுறேன். அதுக்காகவாவது ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? இப்படி எல்லாம் பேசாத மகிழினி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஆதி தம்பியோட ஃப்ரெண்டு, எங்க வீட்டுக்கு நீ கெஸ்டா வந்திருக்க. உன்னை ஏதாவது நான் வேலை வாங்குறத ஆதி தம்பி பார்த்தாருன்னா அப்புறம் கோவப்படுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்கக்கா. ஆமாங்கா, இன்னைக்கு மீனாட்சி மேடம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க, பாத்தீங்களா? ஆமா மகிழினி, இந்த வீட்ல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பிடும்போது யார் மேலயும் கோவப்படாம இருந்தாங்க. இதையெல்லாம் பாக்கும்போது கூடிய சீக்கிரமே அவங்க மனசு மாறி மதிய மருமகளா ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது. ஆனா அதே சமயம் அவங்க மனசுல வேற ஏதாவது பிளான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படியா சொல்ற? அப்படி பிளான் இருந்தா ஸ்வேதா கோச்சிட்டு போயிருக்க மாட்டாளே. சொல்ல முடியாதுக்கா, அதுவும் நடிப்பா இருந்தா என்ன பண்றது? எப்படியோ கூடிய சீக்கிரம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மகள், மதி, என்னாச்சு? ஏன் மகிழினி உன்கிட்ட பேசாம போறா? இந்த வீட்ல எப்பவுமே கோவப்படுற அத்தையே இன்னைக்கு கோவப்படாம இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு நல்ல செய்தி வேற சொல்லிருக்காங்க. ஆனா மகிழினி ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? அத வந்துக்கா, எனக்கும் மகளுக்கும் காலையில ஒரு சின்ன விஷயத்துல ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. அதான் அவ மேல கோவமா இருக்கா. ஆர்குமெண்ட்னா என்ன? சண்டை தானே? நீங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. உங்க 2 பேருக்குள்ள சண்டையே வராதே, அப்புறம் எப்படி? என்னால நம்பவே முடியல. சரி, எப்படியாவது மகிழினிய சமாதானப்படுத்து. ஆதியையும் மகிழினியும் ஒன்னா வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழணும்னு சொன்னதுனால மகிழினி என் மேல ரொம்ப கோபமா இருக்கா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். மீனாட்சி மேடமோட மனசு மாறதுக்குள்ள மகிழினியோட மனசு மாத்தணும். ஆதியும் மகிழினியும் காதலிச்ச விஷயத்த மீனாட்சி மேடம் கிட்ட சொல்லணும்.
அவங்கள மறுபடியும் இந்த வீட்ல வாழ வைக்கணும். அந்த முயற்சியில நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். மகள், நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு என்கிட்ட பேசாம இருக்க மகள்? என்கிட்ட பேசுடி. இத பாரு, சும்மா வேலை பாக்குற மாதிரி நடிக்காத. இப்போ என்கிட்ட பேச போறியா இல்லையா? நீ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். நீ பேசினா உன் மனசுல இருக்கிற உண்மை வெளியில வந்துரும். அதுக்கு பயந்துதான் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறல. உன்னை நான் விட மாட்டேன் மகள். ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணணும். இங்க பாரு, ஆதியை ஏத்துக்கன்னு சொன்னதுக்காக என் மேல நீ கோவத்தை காட்டுற. ஆனா நான் அதை உனக்காக மட்டும் சொல்லல, அது என்னோட மன நிம்மதிக்காகவும் தான் சொல்றேன். ஏன்னா உன்ன மாதிரியே அவனும் காதல மனசுல வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவன் எப்படி துடிச்சு போனான்னு தெரியுமா? அவன் உன்னை நினைச்சு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அழுதா மகள். அன்னைக்கு நீதான் ரூம்ல இருக்கேன்னு நினைச்சு அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் தெரியுமா? அவன் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி அழுத புலம்புனா. அதுதாண்டி உண்மையான காதல். அன்னைக்குதான் அவன் இன்னும் உன்னை மறக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், ஆதியோட மனசுல நீ தான் இருக்க. ரெண்டு பேரும் ஏண்டி மனசுல இருக்கிறத மறைக்கிறீங்க? அது வெளியில காட்டிட்டா ஏன் வாழ்க்கை வீணாயிரும்னு தானே யோசிக்கிறீங்க? நான் தான் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏண்டி மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம தயங்குறீங்க? மகள், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் மனசுல ஆதி இல்லையா? இங்க பாரு, என் முகத்தை பார்த்து பேசு. நீ மறைச்சாலும் உன் முகம் அதை எனக்கு காட்டி கொடுக்குது. நீ எந்த மாதிரி நேரத்துல உன் முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்டி. நீ எதையும் என்கிட்ட மறைக்க முடியாது. நீ இன்னும் ஆதியை காதலிக்கிறேங்கிறத ஒத்துக்கோ. நான் அடிச்சு சொல்ற மகள், நீ ஆதியையும் மறக்க முடியாம அதே மாதிரி அவன் கழுத்துல தாலியை கட்டிட்டு தவிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல் தானா வெளியில வரும். மகள், மகள் விட என்ன பண்ற? மகள்